கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. அர்த்தம், உங்களுக்கு விரோதமாக குதிரைகள் ஆயத்தமாக்கப்படலாம், உங்களுக்கு விரோதமாக ரதங்கள் ஆயத்தமாக்கப்படலாம், ஆனால் ஜெயத்தை தருகிறவர் தேவனாயிருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இப்படியெல்லாம் காரியங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட நேரிடும். ஆனால் நீங்கள் அதை குறித்த பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஜெயத்தை தருகிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் முறிந்து விழுவார்கள், ஆனால் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுடைய ஜெயம் கர்த்தரால் வரும். God bless you. Amen.